Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஜனநாயகன் போகிற போக்க பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரிலீஸ் ஆகாதுன்னே நம்ம சொல்லணும். அன்னைக்கு நீதிபதி யாராக இருப்பாங்கன்றதும் யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது அன்னைக்கு ஏற்கனவே விசாரணை பண்ணாங்க இல்லையா, ஆஷா, அந்த நீதிபதியும் இருக்கலாம், இல்லை வேற ஒரு புது நீதிபதியும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா புதுசாக வேற ஒரு நீதிபதி தான் இந்த வழக்கெடுத்து விசாரிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வித்ட்ரா பண்ணிடலாம், இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், நீதிமன்றத்தில் இனிமேல் இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க முடிவுக்கு வந்தது உண்மைதானா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்ன மாதிரி தெரில. விஜய் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல, அது இந்த குட்டி ஸ்டோரி எப்படின்னா பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது பெரிய ஸ்டோரியாக மாறிடுச்சு. முன்னெச்சரிக்கை அந்த கேவியட் போட்டா உங்களுக்கு தனிச்சையா தீர்ப்பு வராது. ஸோ இப்படி இப்போ மறுபடியும் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேவியட் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்க, மோதி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். பாலையா நடித்த பகவந்த் கேசரி தான் இந்த படம். அதனுடைய மையக்கருவை இந்த படத்தில் வாங்கி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மையக்கரு அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது நான் கேள்விப்பட்ட விஷயம், ஒரு தயாரிப்பாளராக நான் கேள்விப்பட்ட விஷயம், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் தான். அதுக்குள்ளே இந்த ட்ரக்ஸ் கடத்தல்லாம் இருக்குது போல். சில காட்சிகள்லாம் கூட லீக் ஆயிடுச்சு. அது எப்படிமா பவர்ஃபுல்லாக பார்க்க முடியும்? அதாவது நீங்கள் இந்த தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் எடுத்து வெடிச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பிசு பிசு போயிடும், வெடிக்காது, பாதி வெடி வெடிக்காது, பெருசா போறது சுத்தமா வேஸ்டா போயிடும். அவர் அங்க கர்நாடகால ஒரு பெரிய பில்டர்னு சொல்றாங்க. அதாவது இந்த 500 கோடி ரூபாய்லாம் அவருக்கு அசால்ட் அப்படிங்கிறாங்க, அட அப்படிங்கிற மாதிரி பேக்கெட் மணி அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அவருக்கு இதுல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு ஐயோ இவ்வளோ 500 கோடி ரூபா போச்சுன்னு பதற போறாரா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த இடத்துல யார் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ்நாடு உரிமை வாங்கியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க முதல்ல பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஏன்னா சென்சார் போர்டுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்க, இசின்னு சொல்லுவாங்க, எக்ஸாமினேஷன் கமிட்டி. இந்த எக்ஸாமினேஷன் கமிட்டி படத்தை பார்த்துட்டு அது மறு தணிக்கை பண்ணணும், அதாவது ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரிவைசிங் கமிட்டி. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொன்னப்ப நீங்க அங்க சென்சார் போர்டுகிட்டே பேசி இந்த மாதிரி அது என்னங்க எத்தனை நாள்ல முடியும், நாங்க 9ஆம் தேதி ரிலீஸ் வச்சிருக்கோமே, முதல்ல ரிலீஸ் 9ஆம் தேதி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காம ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்களா, அதுவே தப்பு. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கான பிரச்சனைகள், அதுக்கப்புறமா கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் போக திரும்பவும் ரொட்டீனில் போகிற மாதிரி திரும்பவும் நீங்கள் தனி நீதிபதிக்கிட்டேயே போயிட்டு நீங்கள் விசாரணை எடுத்துக்கோங்கன்னு அனுப்பி விட்டாங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார்? இதனால யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அது ப்ரொடியூசராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது? ஜனநாயகன் போகிற போக்க பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரிலீஸ் ஆகாதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பெஞ்சுக்கு விசாரணைக்கு வந்துச்சு 27ஆம் தேதி ஜனவரி. பெஞ்ச் நீதிபதிகள் 2 பேருடைய வாதங்களையும் கேட்டுட்டு தீர்ப்பாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் தனி நீதிபதிகிட்ட போய் உங்களுடைய வாதங்களை மறுபடியும் சொல்லி நீங்கள் விசாரணையை மறுபடியும் நடத்தி நீங்கள் உங்களுடைய நியாயங்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தனி நீதிபதிகிட்ட ரிவர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ தனி நீதிபதி இந்த வழக்கு எப்போ வரும் அப்படின்னா, எப்போ வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நீதிமன்றம் மறுபடியும் தனி நீதிபதி கிட்ட இந்த வழக்கு வரணும். ஸோ இந்த வழக்கு எப்போ வருங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது லிஸ்ட் ஆகி நம்பர் ஆகி மறுபடியும் வரணும். வந்தாதான் அது கோர்ட்டுக்கு வரும். அன்னைக்கு நீதிபதி யாரா இருப்பாங்கன்றதும் யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது அன்னைக்கு ஏற்கனவே விசாரணை பண்ணாங்க இல்லையா, ஆஷா, அந்த நீதிபதியும் இருக்கலாம், இல்லை வேற ஒரு புது நீதிபதியும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா புதுசாக வேற ஒரு நீதிபதி தான் இந்த வழக்கெடுத்து விசாரிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இப்படி இருக்கிற சூழ்நிலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 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 ஜனநாயகன் கோர்ட்டில் இந்த சென்சார் வழக்கை தொடுத்தது வேண்டாம், நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம் அந்த வழக்கை. இதுக்கு மேலே சட்டத்தில் நம்ம இது போராட வேண்டாம். ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே போகுது, நீண்டுக்கிட்டே போகுது பிரச்சனை. இங்கேருந்து அதாவது முதல்ல தனி நீதிபதிக்கிட்ட வந்துச்சு, அதுக்கப்புறம் பெஞ்சுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் பெஞ்சில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சென்சார் போர்டு கேவியட் போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கே ரீடைரக்ட் பண்ணி பெஞ்சுக்கே அனுப்பிச்சிருச்சு.
பெஞ்சில் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த தீர்ப்பு வந்து தனி நீதிபதிக்கிட்டே போய் விசாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பந்தாடுற மாதிரி இருக்குது. அதான் உண்மை. இந்த ஃபுட்பால் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு டார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படியே வரும் பயங்கரமாக, 2 பேரும் பயங்கரமாக போராடுவாங்க. யாராவது ஒரு டீம் அப்படி அடித்து இப்படி அடித்து ஃபாலோ பண்ணி கோல் போடலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் வந்து அடிச்சு தட்டி மறுபடியும் தடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த விளையாட்டு வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வித்ட்ரா பண்ணிடலாம், இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், நீதிமன்றத்தில் இனிமேல் இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. அப்படி வந்து அவங்க முடிவுக்கு வந்தது உண்மைதானா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்ன மாதிரி தெரில. சரி, ஒருவேளை முடிவுக்கு வந்து அவங்க வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எப்போ வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா மறுபடியும் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரணும். நீதிமன்றத்துக்கு வர அன்னைக்கு தான் நீங்க போய் அந்த கோர்ட்ல வந்து நீங்க ரெப்ரசன்டேட் பண்ணணும். உங்களுடைய வந்து வழக்கறிஞர்களை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நாங்க இந்த வழக்கை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இதுக்கு மேல தொடர விரும்பல, நாங்க திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும், எண்டு பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் ஒரு தனி நீதிபதி கிட்ட. ஸோ அது எப்போ வருங்கிறது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனால அது 10 நாள்லையா இருக்கலாம், 1 வாரத்துலையா இருக்கலாம், 1 மாதத்துலையா இருக்கலாம். ஸோ அது ஒரு லாங் ஸ்டோரியாக போயிட்டே இருக்கு. வழக்கமாக வந்து விஜய் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல, அது வந்து இந்த குட்டி ஸ்டோரி எப்படின்னா பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இது பெரிய ஸ்டோரியாக மாறிடுச்சு. அதனால இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்சார் போர்டு சார்பாக உச்ச நீதிமன்றத்தில், அதாவது சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கேவியேட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. கேவியேட் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அது என்ன அப்படின்னா ஒரு வழக்கு, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துச்சுன்னா இந்த வழக்கு வரும்போது இந்த வழக்குக்கு வர்றாங்க இல்லையா, வழக்கு போடுறாங்க இல்லையா, அவங்களுடைய வாதங்களை மட்டும் கேட்டுட்டு தன்னிச்சையா ஒரு முடிவை வந்து சொல்லிடக்கூடாது. நாங்களும் ஒரு பார்ட்டி, எங்களையும் ஒரு பார்ட்டியா சேர்த்து எங்களுடைய நியாயங்களையும் நீங்க கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு தீர்ப்புக்குன்ற இடத்துக்கே வரணும் அப்படிங்கிறது தான் கேவியட். ஸோ இது வந்து முன்னெச்சரிக்கையாக போடுறது. கேவியட்னா முன்னெச்சரிக்கையாக அந்த கேவியட் போட்டால் உங்களுக்கு வந்து தனிச்சையாக தீர்ப்பு வராது. ஸோ இப்படி இப்போ வந்து மறுபடியும் வந்து சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேவியட் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க, மோதி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதுதான் வந்து அதனுடைய பொருள். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இங்கே வித்ட்ரா வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை வித்ட்ரா வாங்காமல், அதாவது ஹைட் அண்ட் சீக்குன்னு சொல்லுவாங்கள்ல, வித்ட்ரா வாங்க போகிறோம் நாங்கள் வேணான்னு சொல்லி வழக்கே வித்ட்ரா வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டா அங்கே ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே டக்குன்னு வழக்க விசாரணைக்கு கொண்டு வந்து டக்குன்னு தன்னிச்சையாக வந்து விசாரணையில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டா எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து அதையும் பிளாக் பண்ணுற மாதிரி வந்து கேவியேட் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்குற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சென்சார் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த படத்தை வந்து வெளியிட விடக்கூடாதுன்னு கிடையாது, மறு தணிக்கை பண்ணாமல் வெளியிட விடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே சார், அப்படி அந்த படத்தில் என்ன அவர் பேசியிருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி வராரு, அரசியல் சார்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு வருது. கதைப்படி உங்களுக்கு தெரியுமா? கதைப்படி அதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இல்லை, இவ்வளோ வந்து ஈகோ கிளாஷ் மாதிரி இவ்வளோ போகிறதுக்கு வந்து அது வர்த்தான ஒரு இது உள்ள இருக்குதா, இல்லை அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து விஜய் பேசியிருக்காரான்றது ஒரு தரப்புல வந்து ஒரு கேள்வியா இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது பாலையா நடிச்ச பகவந்த் கேசரி தான் இந்த படம். அதனுடைய மைய கருவை வந்து இந்த படத்துல வாங்கி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மைய கரு அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்தில் விஜயோட படம்னும் போது எப்படி பாலையா படம் ஒரு மசாலா படமாக இருக்குமோ அதே மாதிரி விஜய் படத்துலையும் எல்லா மசாலா ஐட்டங்களும் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, பெப்பரு, இன்னும் கொஞ்சம் என்னென்ன மசாலா இருக்குமோ எல்லா மசாலா ஐட்டங்களும் இதில் இருக்குது. ஆட்டம், பாட்டம், டான்ஸு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, விஜயோட வாக்கு, லுக்கு, ஸ்டைலு எல்லாமே இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் விளையாட்டு ஒன்று விளையாடி இருக்கிறாரு. அந்த அரசியல் விளையாட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஒரு சில பேரை வந்து நேரடியாகவே தாக்கி பேசியிருக்காரு. அதாவது இன்னைக்கே ஆட்சியில் இருக்கிற ஒரு சிலர், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, இவர் பேசுகிற வசனங்கள், படத்தில் பேசுகிற வசனங்கள் வந்து 2 அரசுகளையும் சாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. பவர்ஃபுல்லான அரசியல் வசனங்கள் இருக்கிறதுனால இப்போ இது தேர்தல் நேரமாக இருக்குது. தேர்தல் நேரம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி எண்ட்லேயோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ தமிழ்நாடு தேர்தலே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழலில் இந்த படத்தை வந்து வெளியிட விட்டால் இந்த படம் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேண்டாம், இப்போ கொண்டு வரக்கூடாது, கொண்டு வர விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டினுடைய விஷயம். ரெண்டாவது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம், ஒரு தயாரிப்பாளராக நான் கேள்விப்பட்ட விஷயம், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் தான், அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரக்ஸ் கடத்தல்லாம் இருக்குது போல். சில காட்சிகள்லாம் கூட லீக் ஆயிடுச்சு. லீக் ஆயினா வெளியில் திரையில் வரல, எடிட்டிங் ரூம்லேருந்து வந்தவங்க பகிர்ந்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, கடைசியில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துறாங்க, அங்கே ஒரு ஃபைட்லாம் இருக்குது, அந்த ஃபைட்லாம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குன்னாங்க. ஸோ டெக்னிக்கலாக வந்து நிச்சயமாக நல்லா எடுத்திருப்பாரு. ஹெச்வினத்து ஒரு நல்ல டைரக்டர் தான், நல்ல குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸு, குவாலிஃபைட் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட் அந்த படத்தில் அவர் சொல்கிற சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் களத்துக்குள்ளே விஜய் வந்துட்டதுனால அது விஜயினுடைய பலமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விமர்சனமும் வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு சாட்டையை எடுத்துட்டு அரசியல்வாதிலாம் உட்காந்து அடிக்கிறாரு பார்த்தீங்களா, அதாவது உங்களை அரசியல் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன கொள்ளையை பண்ணிட்டு தெரியுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சாட்டை எடுத்து அடிக்கிறார் இல்லையா. அந்த காட்சிகள்ல எல்லாம் இருக்கிற அரசியல்வாதிகள், ஒரு சில அரசியல்வாதிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மாறியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் இருக்கிற அரசியல்வாதிகள் மாறியும் இருக்குது, சாயல் இருக்கு, அவங்களுடைய காஸ்டியூமு, அவங்களுடைய லுக், ஸ்டைல் எல்லாம் அப்படி இருக்கு. அதனால வந்து இது வந்து இந்த நேரத்தில் வேண்டாம், கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அரசியல் நிச்சயமா பேசியிருக்காரு, அந்த அரசியல் சினிமாவில் பேசியிருக்காரு. அந்த பேசின சினிமா அரசியல் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க மற்றவர்கள். அப்படி இருக்கும்போது அது தடை செய்யப்பட்டு இன்னும் வராமல் இருக்குங்கிறது தான் உண்மை. அது எப்போ வந்து விடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச தேர்தலுக்கு அப்புறம் தான் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, அப்படி தேர்தலுக்கு அப்புறம் வருதுன்னா ஒரு இப்போ அவரோட தொண்டர்களா இருக்கட்டும், அவரோட ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பவர்ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அதுல வர இப்போ ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவ்வளோ டைலாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்க போது மாசா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது தேர்தலுக்கு அப்புறமா வருது, என்னதான் சினிமா இருந்தாலும் தேர்தலுக்கு அப்புறம் வருது அப்படின்னா அதெல்லாம் அதே பவர்ஃபுல்லா பார்க்கப்படுமா? அந்த டயலாக் சீன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? அது எப்படிமா பவர்ஃபுல்லா பார்க்க முடியும்? அதாவது வந்து நீங்க இந்த தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு அடுத்த தீபாவளிக்கு வந்து நீங்க எடுத்து வெடிச்சிங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிசு பிசு போயிடும், வெடிக்காது. பாதி வெடி வெடிக்காது, பாதி வெடியோட சவுண்டு ஒன்று இருக்காது. நீங்கள் போய் திரிய கிள்ளி வச்சுட்டு நீங்கள் ஊதுபத்தி வச்சு லைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூரத்தில் போய் வெடிக்க போகுது ஆட்டம்பாம்னா அந்த திரி மெதுவாக வந்து சுருங்கி அந்த ஆட்டம்பாம்கிட்ட வந்து வெடிக்க போகுதுன்னு நினைக்கும் போது அது அப்படியே வெடிக்காமல் இருக்கும். என்னடா வெடிக்கவே இல்லை அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, காலால் சும்மா தள்ளி விட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய அனுபவங்கள் நமக்கே இருக்குல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அது சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தாதான். இப்போ நீங்கள் சூடாக ஒரு காஃபி கேட்குறீங்க, தலைவலி போகிறதுக்கு சூடாக ஒரு காஃபி அப்படின்னு ஹோட்டலில் வந்து கேட்குறீங்க, அந்த சூடாக அந்த காஃபி வந்து உங்கள்கிட்ட நீங்கள் வந்த உடனே அது சூடாக குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இல்லைன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு ஏதோ ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க மறந்துட்டு ஆறி போய் குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த காஃபியினுடைய இம்பாக்ட் இருக்குமா உங்களுக்கு? ஒன்றுமே இருக்காது இல்லை. அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் வேணா பாருங்க, இந்த அரசியல் வசனங்கள் விஜய் பேசியிருக்காரு, எதுக்காட்டி பேசியிருக்காரு? 6 மாதத்துக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிருச்சு, ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணல? ஸோ இந்த ஜனவரியில் வரணும், இந்த அரசியல் களத்தில் இருந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும், அவருடைய ஓட்டுக்கு வந்து இது சப்போர்ட்டாக இருக்கும், அவருடைய வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த படத்தை வந்து ஜனவரியில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அது நடக்கலை. இந்த வசனம்லாம் எப்போமா வந்து கிளாப் கிடைக்கும்? இப்போ அரசியலுக்கு முன்னாடி வந்தால், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தான் கிளாப் கிடைக்கும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தான் விசில் சத்தம் கிடைக்கும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தான் அது ஓட்டாக மாறும், தேர்தலுக்கு பின்னாடி வந்து விசில் சத்தம் கிடைக்கும். விஜய் நடிகர், பிரபல நடிகர், விசில் அடிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால பயன் அந்த ஒரு மாதிரி பெருசா போறது வந்து சுத்தமா வேஸ்டா போயிடும். ஓகே சார், இது அரசியல் சினிமா படம் எப்போ வரும் அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரொடியூசரா நீங்க பார்க்கும்போது இது யார் யாருக்கெல்லாம் வந்து இதனால இழப்பு இருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குது? போன மாதம் 9ஆம் தேதி சொன்னது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதில் சில பேர் அவங்களோட பணங்கள் போட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்ஸ் ஏதாச்சும் இது பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் இது வந்து இழப்பு அமையும், யாருக்கெல்லாம் இதில் வந்து பிரச்சனை இல்லைன்னா வந்து இவங்களுக்கு தான் இதில் பிரச்சனையே, இவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி யாரை பார்க்குறீங்க சார்? அதாவது முதல்ல இதுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா விஜய்க்கு தான் பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அந்த 250 கோடி ரூபா வந்து டப்பிங்க்கு முன்னாடியே சம்பளம் வாங்கிட்டார். 250 கோடி ரூபா அவர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லாத முதல் நபர் வந்து விஜய்.
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த தயாரிப்பாளரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் நமக்கு யாருன்னே தெரியாது. இவர் யாரு, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன படம் எடுத்தாங்க, ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸா, விஜயவாகினியா, சத்யஜோதியா, சத்யா மூவிஸா, இல்லை வந்து ஏஎம் ரத்னமா, இல்லை வந்து குஞ்சுமோனா, இல்லை வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனா, இல்லை வந்து வி பிக்சர்ஸ் வி கிரியேஷன்ஸ் தானுவா, யாருமே நமக்கு ஏஜிஎஸ்ஸா சன் பிக்சர்ஸா, நமக்கு இது வரைக்கும் பரிச்சயமே இல்லாத ஒரு தயாரிப்பாளர். அவர் வேற்று மொழியிலேருந்து வந்தவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்த ஒரு வேற்று மாநிலத்திலேருந்து வந்த ஒரு தயாரிப்பாளர். அவர் வந்து அங்கே வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய பில்டர்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த 500 கோடி ரூபாலாம் அவருக்கு வந்து அசால்ட் அப்படிங்கிறாங்க, அட அப்படிங்கிற மாதிரி இருங்க, பேக்கெட் மணி அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அவருக்கு இதில் வந்து பெரிய நஷ்டம் ஏற்பட்டு ஐயோ இவ்வளோ 500 கோடி ரூபா போச்சுன்னு பதற போறாரா அப்படின்னா கிடையாது. முதல்ல வந்து அவர் தமிழ் தயாரிப்பாளரும் இல்லை. நம்ம தமிழ் தயாரிப்பாளர் யாராவது பாதிக்கப்பட்டால் நம்ம நியாயமாக பேசலாம். ஸோ வேற ஒரு மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்து நடிகரை வச்சு படம் எடுக்க வந்திருக்காரு. நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஆந்திராவில் போய் சிரஞ்சீவி வச்சு படம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நீங்கள் வேற ஏதாவது பாம்பேயில் போய் நீங்கள் வந்து இருக்கிறதுலே டாப் ஸ்டார் அமீர் கான் வச்சு, சல்மான் கானை வச்சு, ஷாருக் கான் வச்சு படம் எடுக்க முடியுமா? தமிழ் தயாரிப்பாளர் எடுக்க முடியாது. அவங்க அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க, அந்தந்த மொழியில் உள்ளவங்களுக்கு தான் என்டர்டெயின் பண்றாங்க, அங்கதான் அவங்க படம் நடிக்கிறாங்க. ஆனா வந்து இவர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான், நீங்க எங்க வேணா பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேறு மொழிக்காரர்கள் உள்ள வந்து யார் வேணாலும் படம் எடுக்கலாம், பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கலாம். விஜயே வந்து வாரிசுன்னு ஒரு படம் நடிச்சாரு, அது வந்து யாரோ ஒரு வந்து தில்ராஜ்னு ஒரு தயாரிப்பாளர் வந்தாரு. யாரு தில்ராஜ் யாருக்கு தெரியும்? திடீர்னு விஜய் வச்சு படம் எடுத்ததுனால தில்ராஜ்ங்கிறவர் தெரியும், விஜய் வச்சு படம் எடுத்ததுனால கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து தயாரிப்பாளர் பெருசா நஷ்டப்படுவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த நஷ்டப்படுற அளவுக்கு அதையும் தாண்டி ஒரு பெரிய செல்வந்தர் சொல்றாங்க. ஸோ அவரை நம்ம இந்த கேட்டகரியிலேருந்து தூக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல யார் வந்து உள்ளாயிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ்நாடு உரிமை வாங்கி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க முதல்ல பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 107 கோடி ரூபாய்க்கு வேற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரிச்சு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அட்வான்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ குறித்த தேதியில படம் வராதனால அவங்க வந்து மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. மாசத்துக்கு பெரிய அமௌண்ட், கோடிகளில் இருக்கிற பணத்துக்கு வட்டி கட்டினா அது வட்டியே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்னொரு பகுதி வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து டெபாசிட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வழக்கமாக கொடுக்கறது தான். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு பெரிய படத்தை போடுறாரு, பெரிய நடிகரோட படத்தை போடுறாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ தஞ்சாவூரில் ஒரு பெரிய தேட்டரு, ஒரு 1000 கெப்பாசிட்டி உள்ள ஒரு தேட்டர்னு வச்சுக்கோங்க. விஜய் படத்தை அவங்க தேட்டரில் போட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு டெபாசிட் கொடுப்பாங்க, 30 லட்சம் கொடுப்பாங்க. அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, திருச்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி அந்த திருச்சி தஞ்சாவூர்ல ஒரு 50 ஸ்கிரீன்ஸ் 60 ஸ்கிரீன்ஸ் 100 ஸ்கிரீன்ஸ் போடுறாங்கன்னா அந்த 100 பேர்ட்டே ஒரு டெபாசிட் வாங்குவாங்க, 10 லட்சம் 20 லட்சம். அப்படி வந்து தியேட்டர் ஓனர்கள் வந்து ஒரு டெபாசிட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு, விஜய் படங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டெபாசிட்டையும் சேர்த்து தான் ஒரு பக்கம் பாதி பணம் வட்டிக்கு வாங்குவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னொரு பாதி பணம் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்ட வந்து அட்வான்ஸா வாங்குவாங்க, அந்த டெபாசிட்டா வாங்குவாங்க. அதை தான் கொண்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் மாட்டிருக்காங்க. இந்த தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பணம் கொடுக்குறாங்கல்ல, அது எங்க இந்த தியேட்டர் ஓனர் வாங்குவாங்கன்னா அவங்களும் மறுபடியும் வட்டிக்கு தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களும் வந்து இது வந்து வட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு இந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தமிழ்நாடு உரிமை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர், இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் படம் வருதுன்னா அதனுடைய பார்க்கிங், ஒரு பெரிய பார்க்கிங் ஒரு தொகை கிடைக்கும், கேன்டீன்ல ஒரு பெரிய சேல்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்படியே நிற்கிறதுனால அது கொஞ்சம் சம்பிச்சு போயிருக்கு. வேர்ல்டு வைடு வந்து விஜய் படம் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதாவது வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ், மலேசியா, யூஎஸ்ஏ, லண்டன் எல்லா பக்கம் தானே இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி வந்து இந்த தியேட்டர் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா, ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணி தியேட்டர்லாம் புக் பண்ணி ப்ரீ புக்கிங்லாம் பண்ணி அவங்க வந்து ஆல்ரெடி அந்த படம் வரலைன்னும் போது அங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது, வெளிநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஃபைன் போடுவாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. தியேட்டர் வந்து அந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை கொண்டு வரலைன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீங்கள் ஏன் படத்தை கொண்டு வரல, எங்கள் தியேட்டர் ஏன் கமிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுவாங்க. ஸோ அவங்க ஃபைன் வேற கட்டிட்டு இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி கொடுத்த ஒரு செக்டாராக தான் இருப்பாங்க, அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு செக்டார் வந்து பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வந்து ஒரு 120 கோடி ரூபாய்க்கு படத்தை பெரிய லெவலில் வாங்கியிருக்காங்க. அது ஒரு கார்பரேட் நிறுவனம், அவங்க நிச்சயமா ஒரு அட்வான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 50% கொடுத்துருப்பாங்க, 60 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க. கார்பரேட் நிறுவனமா இருந்தாலும் அவங்க வட்டிக்கு வாங்கினாங்கன்னா வாங்கலையோ ஒரு பணம் வந்து அவங்களோட பணம் வந்து தயாரிப்பாளர்கிட்ட முடங்கி இருக்குன்னும் போது அவங்க கொஞ்சம் பாதிக்கு உள்ளாவாங்க.
ஸோ இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து வாங்கினவங்க தொழில் செஞ்சவங்க தான் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அந்த தயாரிப்பாளரோ அந்த இயக்குனரோ அந்த நடிகரோ அதாவது விஜயோ பெருசாக பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், இதுக்கு என்ன தீர்வா இருக்கும் சார்? இப்போ திரும்ப அவங்க வந்து விசாரணைக்கு போறாங்க இல்லைனா வந்து வாபஸ் வாங்குறாங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா என்ன பண்ணாதான் இது வந்து படம் வெளியாகும்? அவங்க எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷன் முன்னாடி வருதோ பின்னாடி வருதோ, படத்தினால இத்தனை பேர் வந்து அவங்களோட பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன முடிவா இது எடுக்க முடியும் சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திருப்பதியில போய் கோவிந்தா கோவிந்தான்னு அங்க பிரச்சனை பண்ண வேண்டியதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றேன் ஒரு தயாரிப்பாளரா, சென்சார் போர்டுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்க. ஈசின்னு சொல்லுவாங்க, எக்ஸாமினேஷன் கமிட்டி. அந்த எக்ஸாமினேஷன் கமிட்டி படத்தை பார்த்துட்டு அது வந்து மறு தணிக்கை பண்ணணும். அதாவது ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரிவைசிங் கமிட்டி. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொன்னப்ப நீங்க அங்க சென்சார் போர்டுகிட்டே பேசி இந்த மாதிரி வந்து அது என்னங்க எத்தனை நாள்ல முடியும், நாங்க 9ஆம் தேதி ரிலீஸ் வச்சிருக்கோமே, முதல்ல ரிலீஸ் 9ஆம் தேதி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காம ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்களா, அதுவே தப்பு. அது வந்து அப்படி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா, லா இருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இல்லாம நீங்க வந்து படத்தை வந்து நம்ம இந்திய நாட்டில் வெளியிட முடியாது. அது ஒரு மேண்டேட்டரியான டாக்குமெண்டா இருக்கிறதுனால வித்தவுட் அ மேண்டேட்டரி டாக்குமெண்ட் நீங்க எப்படி வந்து நீங்க வந்து அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவீங்க? நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசா எடுத்தாதான் உங்களுக்கு டிக்கெட்டே கொடுப்போம். நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு எடுக்கலாம், ஆனா வந்து அந்த விசா நீங்க போகும்போது காமிக்கணும். நீங்க ஏர்போர்ட்ல போகும்போது விசா இல்லைன்னா நீங்க டிராவல் பண்ண முடியாது. டிக்கெட் இருக்கும் உங்ககிட்ட, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டா இருக்கலாம், பிசினஸ் டிக்கெட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த விசாங்கிறத காமிச்சாதான் உங்களை வெளியூர்ல விடுவோம். சில ஊர்ல லேண்டிங் விசா இருக்கு, அதுவுமே நீங்க அந்த விசாவை போய் இறங்கினதுக்கு ஒப்டைன் பண்ணாதான் உங்களுக்கு உள்ள விடுவான் நாட்டுக்குள்ள. இது சட்டம். அப்படி இருக்கும்போது சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாம நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு போது நீங்க அனௌன்ஸ் பண்ணதே தப்பு. அது தப்பு இல்லைன்னு ஒரு வாதம் இருக்கு, ஆனா தப்பு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சென்சார் போர்டோடயே நீங்க அமிக்கபிளா பேசியிருந்தீங்கன்னா அது வந்து பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து ஒரு 20 நாள் டைம் கேட்டிருந்தா கூட இன்னியாரம் முடிஞ்சிருக்கலாம், ஜனவரி எண்டில் முடிஞ்சிருக்கலாம், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம வந்து 500 கோடி போட்டு படம் எடுத்திருக்கோம், நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம பணத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பணத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு போனா இதுதான் பிரச்சனை. இப்படிதான் பணத்தை வச்சு எல்லா காலத்திலும் எல்லாமே நீங்க சாதிச்சிட முடியாது. அப்படி சாதிக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு. அப்படி நீங்க லாக் ஆகும்போது இப்ப என்ன ஆகி போச்சு, எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, உல்டா ஆயிடுச்சு. நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்களோ, பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நீங்க வந்து கோர்ட்டுக்கே போறீங்க. நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஈசி எக்ஸாமினேஷன் கமிட்டியில இல்லைன்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அது வந்து ஆர்சி நீங்க உங்க படத்தை அனுப்பிச்சு ஒருவேளை ஆர்சியில வந்து உங்களுக்கு மறுக்கப்பட்டா அப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அப்ப போயிருந்தீங்கன்னா அது நியாயம். ஆர்சின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்சின்னு ஒரு டோர் ஓப்பனா இருக்கும் போது நீங்க எதுக்கு நீதிமன்றத்துக்கு போறீங்க? நடுவுல உங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, சென்சார் போர்டே கொடுக்குறாங்க, எதுக்கு நீதிமன்றத்துக்கு போறீங்க? அப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு திமிர்த்தனத்துல போறீங்க. அந்த திமிர்த்தனத்துல போனதுனால வந்த வேணதான் இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து எனக்கு என்ன இருக்கு ஜனநாயகனை பத்தி, அதாவது வந்து கோர்ட்ல இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து கேவியேட் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னும் போது இது வந்து அதாவது தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சூடெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் the game is overன்னு சொல்லுவாங்கல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் the ball will be given to him, the concerned party, இந்த தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க அந்த பாலை வச்சு விளையாடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. விஜய் படம் எப்போ வந்தாலும் ஓடும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்ப்பாங்க. ஆனா நீங்க நினைச்சீங்கல்ல அரசியலுக்கு இது உதவியா இருக்கணும், அது உதவியா இருக்குமான்னா உதவியா இருக்காது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ஜனநாயகன் ஒரு புரியாத புதிர் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும் அதை பற்றிலாம் பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.